நமது கல்லூரியுடைய முன்னாள் மாணவர்கள் அறக்கட்டளையானது 2009ஆம் ஆண்டு முறைப்படி பதிவு செய்யப்பட்டு அதன் மூலம் டொனேஷன்கள் வசூல் செய்யப்பட்டு வருகிறது. அதில் கிடைக்கப்படுகின்ற வட்டித் தொகையை ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மெரிட் ஸ்காலர்ஷிப்பாக வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ அலுமினி அசோசியேஷனையும் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டும் என்பது அலுமினி முன்னாள் மாணவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. அதற்கான பணிகள் தற்போது விரைவாக செய்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனவுடன் இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 செயற்குழு உறுப்பினர்களை சேர்க்க உள்ளோம். ஸோ இதில் விருப்பமுள்ள மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தினை ரெஜிஸ்டர் செய்வதன் மூலம் பின்னாள் மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் கல்லூரிக்கான இணைப்பு மேலும் வலுப்பெற்று பல்வேறு நலத்திட்டங்களை மாணவர்களுக்கும் கல்லூரிக்கும் செய்ய முடியும் என்பது உறுதியாக நம்புகிறோம். ஆகவே வரக்கூடிய முன்னாள் மாணவர்கள் சங்க கூட்டத்தில் இது சம்பந்தமாக விவாதிக்க உள்ளோம். ஆகவே முன்னாள் மாணவர்கள் அனைவரும் இந்த முன்னாள் மாணவர் சங்கத்தினை பதிவு செய்து கொண்டு மேலும் செயற்குழு உறுப்பினர்களாகவும் ஆக வேண்டும் என்பது என் கல்லூரியுடைய நிர்வாகத்தினுடைய விருப்பமாகவும் உள்ளது. ஆகவே முன்னாள் மாணவர்கள் அனைவரும் சங்கத்தில் இணைத்து செயற்குழு உறுப்பினராகி கல்லூரியின் வளர்ச்சிக்கும் நமது முன்னாள் மாணவர் சங்கத்தினை மேலும் ஒரு படி முன்னெடுத்து செல்லவும் உதவியாக இருக்கும் என்று பெரிதாக நம்புகிறோம். ஆகவே இது சம்பந்தமாக விவாதிக்க இந்த ஆண்டு நடக்கக்கூடிய அலுமினி அசோசியேஷன் மீட்டிங்கில் கலந்து கொள்ளுமாறு எல்லோரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.